எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜெனரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ஹிஸ்ட்ரி டெஸ்ட் நம்பர் 29க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, 1926 சென்னை மாகாணத்தின் முதல் பெண் சட்டசபை உறுப்பினர் யார்? 1926 சென்னை மாகாணத்தின் முதல் பெண் சட்டசபை உறுப்பினர் யார்? டாக்டர் முத்துலட்சுமி. இரண்டாவது கேள்வி, தமிழக அரசால் வழங்கப்படும் கலப்பு திருமண உதவி திட்டம் யாரின் பெயரால் வழங்கப்படுகிறது? டாக்டர் முத்துலட்சுமி. மூன்றாவது கேள்வி, 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்த போது சென்னை மாகாணத்தில் முதலமைச்சராக இருந்தவர் யார்? தங்குதூரி பிரகாசம். தங்குதூரி பிரகாசம். பின்வரும் காரணங்களுக்காக பிற்கால சோழர்களால் விரிவான நில அளவை மேற்கொள்ளப்பட்டது. இதுக்கு சரியான விடை இவை அனைத்துமே சரி. அதாவது விவசாய நிலங்களை அளப்பதற்காக, பல்வேறு படிநிலைகளில் நிலத்தை வகைப்படுத்த, நில உரிமைகளில் மோசடிகளை தவிர்ப்பதற்காக, வணிக குழுக்களை ஆதரிப்பதற்காக, இவை அனைத்துமே இந்த காரணங்களுக்காக பிற்கால சோழர்களால் விரிவான நில அளவை மேற்கொள்ளப்பட்டது. விஜயநகரத்து ரோஜா வியாபாரிகளை பற்றி குறிப்பிட்டவர் யார்? அப்துர் ரசாக். அப்துர் ரசாக். அமத்யா மஜூம்தார் என்பவரை மராத்தி ஆட்சியில் நியமனம் செய்தனர். ஆப்ஷன் 1 மட்டும் சரியான கூற்று. அதாவது அமத்யா அல்லது மஜூம்தார் என்பவர் மாநிலத்தின் வரவு செலவு கணக்கை பார்ப்பதில் பொறுப்பாக நியமிக்கப்பட்டார். அடுத்து, வங்காளத்தில் முதல் முஸ்லிம் இயக்கமான முகமதிய இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு? வங்காளத்தில் முதல் முஸ்லிம் இயக்கமான முகமதிய இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1855. அடுத்து, நான் ஏன் நாத்திகவாதி எனும் கட்டுரையை எழுதியவர்? நான் ஏன் நாத்திகவாதி எனும் கட்டுரையை எழுதியவர் பகத்சிங். பகத்சிங். தமிழக வரலாற்றில் வர்ணாசிரம தர்மங்கள் அனுபாலித என்று தங்களை அழைத்து கொண்டவர்கள்? தமிழக வரலாற்றில் வர்ணாசிரம தர்மங்கள் அனுபாலித என்று தங்களை அழைத்து கொண்டவர்கள் நாயக்கர்கள். புகழ்பெற்ற விருபாக்சா கோவில் அமைந்துள்ள இடம் எது? புகழ்பெற்ற விருபாக்சா கோயில் அமைந்துள்ள இடம் ஹம்பி. மராத்திய நிர்வாக முறையில் சுமந்த் என்பவர் யார்? மராத்திய நிர்வாக முறையில் சுமந்த் என்பவர் யார்? வெளியுறவு அமைச்சர். வெளியுறவு அமைச்சர். கீழ்கண்டவைகளில் தௌலதாபாத் பற்றி கூற்றுகளில் சரியானது? தௌலதாபாத் என்றால் செல்வம் கொளித்த நகரம். தௌலதாபாத்தின் மற்றொரு பெயர் தேவகிரி. முகமது பின் துக்ளக் தலைநகரை டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு மாற்றினார். தௌலதாபாத் பாமினி அரசின் ஒரு பகுதியாகும். அப்போ இவை 4மே சரி. டெல்லியில் முதல் ஆப்கான் ஆட்சியை நிறுவியவர்? பக்லுல் லோடி. பக்லுல் லோடி. டெல்லியில் முதல் ஆப்கான் ஆட்சியை நிறுவியவர் பக்லுல் லோடி. அடுத்து,
சிந்து சமவெளியில் கண்டுபிடிக்கப்பட்ட மிக குறைந்த அளவு எடை. சிந்து சமவெளியில் கண்டுபிடிக்கப்பட்ட மிக குறைந்த அளவு எடை 0.875. இந்திய எழுச்சியின் தந்தை என கருதப்பட்டவர் பாலகங்காதர திலகர். பாலகங்காதர திலகர் 1895ஆம் ஆண்டு சிவாஜி இயக்கத்தை தொடங்கியவர். 1895ஆம் ஆண்டு சிவாஜி இயக்கத்தை தொடங்கியவர் பாலகங்காதர திலகர். ஹேம் சந்திரகாரின் பிரகடனம் டேஸ் கிளர்ச்சிக்கு வழிவகுத்தது. ஹேம் சந்திரகாரின் பிரகடனம் இண்டிகோ கிளர்ச்சிக்கு வழிவகுத்தது. CN அண்ணாதுரை முதல் அமைச்சராக அதிகாரத்தில் பொறுப்பேற்ற ஆண்டு 1967. கரூர் பிரிவினை வழக்கு எந்த இயக்கத்தோடு தொடர்புடையது? கரூர் பிரிவினை வழக்கு எந்த இயக்கத்தோடு தொடர்புடையது? சுதேசி இயக்கம். சுதேசி இயக்கம். கபாடபுரம் கடலால் மூழ்கடிக்கப்பட்ட போது ஆட்சி செய்த பாண்டிய மன்னன். கபாடபுரம் கடலால் மூழ்கடிக்கப்பட்ட போது ஆட்சி செய்த பாண்டிய மன்னன் முடத்திருமாறன். முடத்திருமாறன். வரலாற்றுக்கு முந்தைய எந்த காலகட்டத்தில் சுடுமண் உருவக்கலை வழக்கத்திற்கு வந்தது? வரலாற்றுக்கு முந்தைய எந்த காலகட்டத்தில் சுடுமண் உருவக்கலை வழக்கத்திற்கு வந்தது? புதிய கற்காலம். புதிய கற்காலம். சிவாஜியுடன் தொடர்புடைய ஊர். சிவாஜியுடன் தொடர்புடைய ஊர் ஹிவ்நெரி. ஹிவ்நெரி. அடுத்து, முகலாயர்கள் எந்த இனத்து அடிமைகளை அதிகம் பயன்படுத்தினர்? முகலாயர்கள் எந்த இனத்து அடிமைகளை அதிகம் பயன்படுத்தினர்? அபிசீனியர்கள். அபிசீனியர்கள். கிரேக்க வரலாற்றில் பெரிக்லியன் காலம் எந்த அளவிற்கு முக்கியமானதோ அதே அளவிற்கு இந்திய வரலாற்றில் குப்தர்களின் காலம் முக்கியத்துவம் வாய்ந்தது என மேற்கண்ட வாசகத்தை கூறியது யார்? கிரேக்க வரலாற்றில் பெரிக்லியன் காலம் எந்த அளவிற்கு முக்கியமானதோ அதே அளவிற்கு இந்திய வரலாற்றில் குப்தர்களின் காலம் முக்கியத்துவம் வாய்ந்தது என கூறியவர் பார்னெட். பார்னெட். சர்வோதயா திட்டம் இவரால் உருவாக்கப்பட்டது. ஜெயபிரகாஷ் நாராயண். ஜெயபிரகாஷ் நாராயண். இதுவரைக்கும் நாம் இந்த காணொளி வாயிலாக பார்த்தது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜெனரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ஹிஸ்ட்ரி டெஸ்ட் நம்பர் 29க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.